இன்டர்நெட் கனெக்ஷன். வணக்கம் நண்பர்களே, ஞாயிறு வரலாற்று நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல வாரங்களுக்கு தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே இன்றைக்கு பேசுவதாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு ஷெட்யூல்டு காஸ்ட் என்பதை பற்றின ஒரு வரலாற்று பின்புலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நேரலையிலே உங்களை சந்திக்கின்றேன். முகநூலிலும் இதழ்களிலும் ஷெட்யூல்டு காஸ்ட் என்பதை பற்றின வரலாற்று புரிதல் என்பது மிக மோசமாக இருக்கின்ற காரணத்தினாலும், அதை பற்றின புரிதல் மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினாலும் அதற்கான வரலாற்று பின்புலத்தை உங்களுக்கு விளக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஷெட்யூல்டு காஸ்ட் என்கின்ற இந்த பதம் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசியலில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஏன் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. 15 ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகள் இதற்கான வரலாற்று பின்புலம். 1935க்கு முன்பு 1901ஆம் ஆண்டு இந்திய அரசியலில் முதன்முறையாக இஸ்லாமியர்கள் தான் தனி இனமாக அரசியல் அதிகாரத்தை பெறக்கூடிய தனி சிறுபான்மை இனமாக அங்கீகரிக்கப்பட்டார்கள். அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு 1911ஆம் ஆண்டு விண்டோ மார்லி சீர்திருத்தத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு அரசமைப்பு இடங்களிலே அவர்களுக்கான தனி பிரதிநிதித்துவம் வழங்குவதற்கான வரையறை மேற்கொள்ளப்பட்டது விண்டோ மார்லி சீர்திருத்தத்தில். இந்த விண்டோ மார்லி கமிஷன் உருவாக்கப்பட்ட போதுதான் அந்த கமிஷன் இடத்திலேயும் அரசிடத்திலேயும் பண்டிதர் அவர்கள் கடிதம் வாயிலாக தலித் மக்களுக்கான உரிமைகளை பெற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனுவை அனுப்பியிருந்தார். ஆனால் அது ஏற்கப்பட்டதா என்று தெரியவில்லை. விண்டோ மார்லி சீர்திருத்தத்திலும் அதற்கான குறிப்புகள் வெளியிடப்படவில்லை. அதற்கு காரணம் இருந்தது. என்ன காரணம் என்றால், இஸ்லாமியர்கள் தனி இனமாக அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவதற்கு ஏற்கனவே மக்கள் தொகை அடிப்படையிலே ஒரு டேட்டா அவர்களுக்கு கிடைத்திருந்தது. ஆனால் தலித் மக்களுக்கு அப்படி ஒரு டேட்டா அப்போது தகவல்கள் அல்லது தகவல் திரட்டு அப்போது கிடைக்கவில்லை. அதனால் விண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909 முடிவுக்கு வருகின்ற காலத்திலேயே 1911ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. அப்படி நடைபெற்று வந்த நேரத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக இருந்த ஹட்டன் அவர்கள் ஒரு வரையறையை உருவாக்கினார். இந்திய சமூகத்தை அவர் பிரித்த பிரிப்பு சாதி இந்துக்கள், இடைநிலை சாதிகள், அதற்கு பிறகு தீண்டத்தகாத சாதிகள் என்று 3 வகையாக அவர் பிரித்தார். இந்த அன்டச்சபிள்ஸ் என்று சொல்வதற்கு 11 வரையறைகளை அவர் வைத்து அதில் அதிகப்படியான அந்த வரையறைகளை யார் அடங்குகிறார்களோ அவர்கள் தீண்டத்தகாத சாதிகள் என்கின்ற வரையறைக்குள் அவர் கொண்டு வந்தார். அவருக்கு அப்போது துணையாக இருந்தது இந்தியாவில் இருந்த ஒவ்வொரு மாகாணத்திலும் சாதிகளையும் காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் அந்த வகையினங்களை வகைப்படுத்தப்படுவதற்கு ஒவ்வொரு மாகாணத்திலும் பம்பாய் மாகாணம், பங்கால் மாகாணம், சென்னை மாகாணம் உள்ளிட்ட 5 மாகாணங்களிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாதிகளையும் தொகுத்து ஒரு என்சைக்ளோபீடியா போல ஒன்று உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஒரு மிகப்பெரிய பணி நடைபெற்றது. அதில் சென்னை மாகாணத்திற்கான பணியை மேற்கொண்டிருந்தவர் எட்கர் தஸ்டன் அவர். அவர் 1909ஆம் ஆண்டு தன்னுடைய வெளியீடை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த வெளியீட்டிலே தான் உங்களுக்கெல்லாம் தெரிந்த வகையில் தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்று தமிழிலே மொழிபெயர்த்தார்கள். ஆங்கிலத்திலேயே சவுத் இந்தியன் காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் என்ற அந்த தொகுப்பு. இந்த தொகுப்புகள் எல்லாம் அடுத்து வந்த மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே எப்படி வகைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பை அது வழங்கியது. அந்த அடிப்படையிலே தான் 11 விதிமுறைகளை வகுத்து தீண்டத்தகாத சாதிகளுக்கான ஒரு வரையறையை ஹட்டன் அவர்கள் உருவாக்கியிருந்தார். இது உருவாக்கிய பிறகுதான் தலித் மக்களுக்கான ஒரு அரசியல் அடையாளம் என்பது உறுதி செய்யப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு விண்டோ மார்லி சீர்திருத்தம்
ஆஹ், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பான பேர் அன்டச்சபிள்ஸ் என்று சொன்னாலும் அவர்தான் முதன்முறையிலே ஒப்ரெஸ்ட் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அதற்கு பிறகு சவுத் ஒரு கமிட்டி, அதற்கு பிறகு 20ஆம் ஆண்டு இந்திய அரசமைப்பு சட்ட மாற்றங்கள், இதிலே டிப்ரெஸ்ட் என்கின்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார். ஸோ இப்படி என்ற அந்த வார்த்தையின் பரிணாமம் தான் 25 ஆண்டு காலமாக வளர்ந்தது. இந்த நிலையிலே தான் 1927ஆம் ஆண்டு சைமன் கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த சைமன் கமிஷன் தான் இந்திய வரலாற்றையே திருப்புமுனையான ஒரு கமிஷன். அதுதான் மாற்றி அமைத்தது எல்லாவற்றையும். இந்த கமிஷனின் முன்புதான் சென்னையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஏற்கனவே அவர்கள் அந்த காலத்திலே உருவாக்கி இருந்த டிப்ரெஸ்ட் அசோசியேஷன்ஸ், ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் மெட்ராஸ் டிப்ரெஸ்ட் ஃபெடரேஷன் என்றும், MC ராஜா அவர்கள் ஆல் இந்தியா டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் ஃபெடரேஷன் என்றும், ஏற்கனவே 1920ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவர் உருவாக்கிய அந்த சொல்லின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கங்களின் மூலமாகத்தான் சைமன் கமிஷனை அவர்கள் சந்தித்தார்கள். ஸோ சைமன் கமிஷனின் முன்பு அவர்களுக்கு பரிச்சயமாக்கப்பட்ட வார்த்தை டிப்ரெஸ்ட் என்கின்ற வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தையின் மீது எந்த அம்பேத்கர் உள்ளிட்ட எந்த தலைவர்களுக்கும் ஒரு நன்மதிப்பு இல்லை. இந்த வார்த்தை அவர்களுக்கு பிடிக்காமல் இருந்தது. ஆனாலும் கூட இந்திய அரசை ஆண்டு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த வார்த்தைகளை கொடுத்த காரணத்தினால் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார்கள். அதற்கு பிறகு சைமன் கமிஷனுடைய பரிந்துரையின் பேரிலே வட்டமேஜை மாநாடுகள் நடத்துவதற்கான வேலைகள் தொடங்கின. இந்த வட்டமேஜை மாநாடுகளிலும் கூட இந்த டிப்ரெஸ்ட் அப்ரெஸ்ட் என்ற வார்த்தையை கடுமையாக அம்பேத்கர் அவர்களும் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் எதிர்த்தார்கள். அப்படி என்றால் இதற்கான மாற்று சொல் என்ன என்கின்ற கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. சைமன் கமிஷனும் தன்னுடைய ரெக்கமெண்டேஷனிலே டிப்ரெஸ்ட் என்கின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியது. அதே நேரத்திலே அது 3 வகையாக பிரிக்கின்ற பொழுது டிப்ரெஸ்ட் என்கின்ற வார்த்தைக்கு பொருள் சொல்கின்ற பொழுது டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் who are affected untouchability என்கின்ற பதத்தை அது பயன்படுத்தியது. நல்லா கேட்டுங்க, டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் who are affected untouchability என்கின்ற பதத்தை பயன்படுத்தி 1929ஆம் ஆண்டு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்த அறிக்கையின் பிறகுதான் 1935ஆம் ஆண்டுக்கான இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கான வேலைகள் தொடங்கியிருந்தது. அது முழுக்க வட்டமேஜை மாநாடுகளின் அடிப்படையில் 33 வட்டமேஜை மாநாடுகள் முடிந்த பிறகு பழைய சட்டங்களை எல்லாம் திருத்தி 1935ஆம் ஆண்டு இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அதாவது பிரிட்டிஷ் அரசமைப்பு சட்டம். அதுக்கு பேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலமாகத்தான் இந்த ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் என்கின்ற வார்த்தை முதலிலே புழக்கத்திற்கு வந்தது. எப்படி அவர்கள் எதற்காக அதை கொண்டு வந்தார்கள் என்றால், ஏற்கனவே டிப்ரெஸ்ட் என்கின்ற வார்த்தை மூலமாக, அப்ரெஸ்ட் என்கின்ற வார்த்தை மூலமாக இவர்கள் தனி இனமாக வகைப்படுத்தப்பட்டாலும், தனி சாதிகளாக வகைப்படுத்தப்பட்டாலும், அதன் அடிப்படையிலே தான் அவர்களுக்கான அரசியல் உரிமைகள் முதன்முறையாக வழங்கப்பட்டது 1920ஆம் ஆண்டு. அதற்கு இந்த வார்த்தைகள் தான் மிக அடிப்படையான காரணம். அதனால்தான் இந்த வார்த்தைகளிலே மிக தீவிரமாக அக்கறை காட்டினார்கள் அன்றைக்கு இருந்த தலித் தலைவர்கள். ஆனால் சைமன் கமிஷன் முன்பாகவும் வட்டமேசை மாநாடுகளிலும் கூட, இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போதும் கூட, லோத்தியன் கமிட்டியிலே கூட இந்த வார்த்தைகளுக்காக அவர்கள் போராடினார்கள். பொதுவான ஒரு பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எதற்காக இந்த பொதுவான பெயர் என்றால், சாதி இந்துக்கள் ஆயிரக்கணக்கான சாதிகளாக பிரிந்து இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் இந்து என்கின்ற ஒற்றை அடையாளத்திற்குள் அவர்கள் கொண்டு வந்து தங்களுக்கான அதிகாரத்தை அவர்கள் அடைந்துவிட்டார்கள். ஆனால் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் தங்களுக்கான அரசியல் உரிமைகளையும் சமூக உரிமைகளையும் அடைவதற்கு இந்த அவர்களுக்கான அந்த டேர்ம்ஸ், அந்த வார்த்தைகளை வரையறை செய்வதில் தொடர்ந்து இருந்த தடுமாற்றம் தடையாக இருந்தது. எனவே இதை உறுதி செய்துவிட்டால் அரசமைப்பு அவைகளிலும் அரசியல் அதிகாரத்திலும் பங்கு பெறுவதற்கு வசதியாக இருக்கும், அதுதான் அடிப்படையாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால்தான்
பொது அடையாளத்தை அவர்கள் தேட முனைந்தார்கள். ஏற்கனவே 1911ஆம் ஆண்டு அன்டச்சபிள்ஸ் என்கின்ற பதம் உருவாக்கப்பட்டது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் எப்படி சமூகத்தை புரிந்து கொண்டார்கள் என்கின்ற அடிப்படையிலே ஒரு பக்கம், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இன்னொரு புறம் என்கின்ற அடிப்படையிலே தான் இது புரிந்து கொள்ளப்பட்டது. எனவே பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் புரிதலுக்கும் தலித் மக்களின் தலித் தலைவர்களின் புரிதலுக்கும் சமூகத்திலே இருக்கக்கூடிய புரிதலுக்கும் ஒரு ஒத்துணர்வு உருவாகாத ஒரு சூழல். ஆனாலும் கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் தலித் மக்களுக்கு அன்டச்சபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய டிப்ரெஸ்ட் ஒப்ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு அரசியல் உரிமைகளை வழங்க வேண்டும் என்று அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் அரசியல் உரிமைகளை பெறக்கூடாது என்று சாதி இந்துக்கள் அவர்களும் உறுதியாக இருந்தார்கள். அதனால் இந்த மக்களை இவர்கள் இந்துக்கள் என்று சொல்லி தங்களுடைய அடையாளத்திற்குள் அவர்கள் சேர்த்துக் கொள்ள தொடர்ந்து முனைந்தால் இந்த மக்களுக்கான உரிமை என்பது கரைக்கப்பட்டுவிடும் அல்லது கிடைக்காமலேயே போய்விடும் என்கின்ற சூழல் இருந்த காரணத்தினால்தான் கடுமையாக நாங்கள் இந்துக்கள் அல்ல என்று அன்றைக்கு இருந்த எல்லா தலித் தலைவர்களும் எதிர்த்தார்கள். என்.சி. ராஜா அவர்கள் எழுதிய ஒப்ரெஸ்ட் இந்து புத்தகத்தில் ஏறக்குறைய இதே தான் சொல்லிவிட்டார். இந்துக்களாக நீங்கள் சொன்னாலும் நாங்கள் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்று தனியாக எங்களை வகைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் சொல்கின்றார். ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் நாங்கள் இந்துக்கள் அல்ல என்று அவர் மிக தெளிவாக அறிவித்தார். ஸோ இப்படி அடையாள மோதல்கள் ஒரு பக்கம், சாதி இந்துக்கள் தலித் மக்களை ஒரு இந்து என்கின்ற அடையாளத்திற்குள் இழுத்து போட்டு தங்களுடைய எண்ணிக்கையை மிக பெரும்பான்மையாக காட்டி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையிலே தான் இந்திய அரசமைப்பு சட்டம் 1935 உருவாக்கப்பட்டது. இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் தான் முதன்முறையாக இந்தியர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை வழங்கிய சட்டம். இது தலித் மக்களுக்கு மட்டுமல்ல, பெண்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் எந்த விதமான வயது வந்தவருக்கான வாக்குரிமையின் அடிப்படையில் முதன்முறையாக வாக்குரிமை தாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும், தாங்கள் வாக்களிக்க முடியும் என்கின்ற உரிமையை இந்த 35ஆம் ஆண்டு சட்டம் உருவாக்கியது. ஆக மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த அடையாளங்கள் முழுக்கவே இந்த மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் அரசியல் அதிகாரத்தை அடைவதற்கும் உருவாக்கப்பட்ட அடையாளங்கள். அந்த அடிப்படையிலே தான் 1935ஆம் ஆண்டுக்கான அந்த சட்டத்திலே ஷெட்யூல்டு காஸ்ட் என்கின்ற பதம் உருவாக்கப்பட்டது. அதற்கான பொருள் அந்த சட்டத்திலே என்ன சொல்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். அதிலே தி ஷெட்யூல்டு காஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஆக்ட் 1935 சாப்டர் 2 இதிலே இருக்கின்ற டெஃபினிஷன் சாப்டரிலே ஒவ்வொரு அந்த சட்டத்திலே எங்கெல்லாம் குழப்பம் வருமோ அந்த குழப்பத்தை தீர்க்கின்ற வகையில் எல்லா சட்டத்திற்கும் ஒரு பிரியாம்பல் ஒரு முன் குறிப்பு ஒன்று தருவார்கள். அந்த குறிப்பிலே தான் அது மீனிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த குறுந்தலைப்பிலே தி ஷெட்யூல்டு காஸ்ட் மீன்ஸ் சச் காஸ்ட் races or tribes are part of group within castes, races or tribes being castes, races, tribes, part or group which appears to His Majesty in council to correspond to the classes or person formerly known as depressed classes as His Majesty in council may specify and. இதுதான் என்னுடைய பொருள். இதுக்கு என்ன அர்த்தம்? இது ரொம்ப இந்த முகநூலெல்லாம் நிறைய பேர் எழுதுறாங்க. பட்டியலினம் சொல்றாங்க, பட்டியல் சாதிகள்னு சொல்றாங்க. இது எப்படி இவங்க தீவிரமா இதுதான் உறுதியா சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. இந்த உறுதி, இவர்கள் சொல்லுகின்ற இந்த உறுதியும் இந்த வார்த்தையை உருவாக்கிய இந்த அரசமைப்பு சட்டம் சொல்கின்ற உறுதியும் மிக வேறுபாடான வகையில் இருக்கின்றது. எப்படி அவர்கள் சொல்றாங்க திருப்பி நான் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. தி ஷெட்யூல்டு காஸ்ட் மீன்ஸ் such caste, races or tribes or parts or groups within caste, races or tribes being caste, races, tribes, part or group which appear to His Majesty in council to correspond to the classes of person formerly known as depressed classes as His Majesty in council may specify and. இதுக்கு பொருள் என்னன்னா, ஏற்கனவே டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் என்று அழைக்கப்பட்ட
ஏற்கனவே டிப்ரெஸ்டு கிளாஸஸ் என்று அழைக்கப்பட்ட ஃபார்மலி நோன் அஸ் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் யாரால் என்றால் இந்த ஹிஸ் மெஜஸ்டி இன் கவுன்சில் அரசருடைய அமைச்சரவையினுடைய இந்த கவுன்சில் சொல்றோமே அந்த அரசமைப்பின் மூலம் அமைச்சரவையின் மூலம் முன்பு குறிப்பிடப்பட்ட அல்லது அவர்கள் ஏற்றுக்கொண்ட இந்த வார்த்தை ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட டிப்ரெஸ்டு கிளாஸஸ் என்கின்ற காஸ்ட் சாதிகள், ரேஸ் இனம், ஆர் ட்ரைப்ஸ் பழங்குடிகள், ஆர் பார்ட் ஆஃப் அல்லது ஒரு பகுதி அல்லது ஒரு குழுவினுடைய ஒரு பகுதி. இதுதான் இது 4 வகையா அதை பிரிச்சு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கு இந்த அன்டச்சபிள்ஸ் என்கின்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட சாதியாக அவர்களால் அடையாளப்படுத்த முடியும். இந்த இந்தியா முழுக்கும் இருக்கக்கூடிய இந்த மக்களை ஒரு குறிப்பிட்ட சாதியோ ஒரு குறிப்பிட்ட இனமோ என்று ஒரே இடத்திற்குள்ளாக அடையாளப்படுத்த முடியாது. ஏனென்றால் இந்தியாவிலே சாதி கலப்புகள், இனக்கலப்புகள் முடிந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே எல்லாம் முடிந்துவிட்டது. தூய இனம் என்றோ தூய சாதி என்றோ தூய ரத்தம் என்றோ இந்தியாவில் ஒருவருக்குமே கிடையாது. இதிலே தான் இந்த அடிப்படை புரிந்துகொள்ள இதுதான் ஏற்கனவே காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ்ல எல்லாமே அது ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க. ஒவ்வொரு சென்சஸ்லையும் இந்த குறிப்புகள் எல்லாம் கொண்டு அதை ரொம்ப தெளிவுபடுத்தி இந்தியாவில் தூய இனமோ சாதியோ இல்லை என்கின்ற காரணத்தினால் இந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்திலே இருக்கின்ற இனங்கள், ஏன்னா ஒரு இடத்துல சாதியாக அடையாளப்படுத்தப்படுவது, இன்னொரு இடத்துல இனமாக சொல்லப்படுது, இன்னொரு இடத்துல குழுவாக சொல்லப்படுது, இன்னொரு இடத்துல ஒரு சாதிக்குள்ள ஒரு குழுவாக சொல்லப்படுது, இன்னொரு இடத்துல ஒரு இனத்துக்குள்ள ஒரு குழுவாக சொல்லப்படுது. இப்படி பலவாறான புரிதல் இந்திய சமூகத்திலே இருந்த காரணத்தினால் பிரிட்டிஷ்காரர்கள் அன்றைக்கு இருந்த அரசியலாளர்கள் இப்படி ஒரு பிராடர் வியூ அந்த விஷயத்திலே கொடுத்தார்கள். கொடுத்ததுக்கான காரணம் இந்த அன்டச்சபிலிட்டி என்கின்ற இந்த தீவிரமான சமூக அநீதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தங்களுக்கான அரசியல் உரிமைகளை அடைய வேண்டும், அவர்கள் பெற வேண்டும் என்று அவர்கள் கருதிய காரணத்தினால்தான். சரி, இப்படி அவர்கள் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு முதன்முறையாக 1937ஆம் ஆண்டு இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் என்கின்ற மக்கள் முதன்முறையாக இந்திய வரலாற்றிலேயே வாக்களித்தார்கள். வாக்களித்து தங்களுக்கான அரசியல் உரிமைகளை, நேரடியான அரசியல் உரிமைகளை முதன்முறையாக நிலைநாட்டினார்கள். இது இந்திய அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்டது. இதன் காரணமாக காந்தி பதட்டப்பட்டார், காங்கிரஸ் பதட்டப்பட்டது, சாதி இந்துக்கள் பதட்டப்பட்டார்கள். ஏனென்றால் இந்த ஒரு வார்த்தை இவர்களுக்கு சரி சமமான ஒரு அரசியல் அதிகாரத்தை கொடுத்து விட்டது என்கின்ற காரணத்தினால்தான். ஆனால் இந்த வார்த்தையில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கும் எம்.சி. ராஜா அவர்களுக்கும் உள்ளிட்ட தலைவர்களுக்கு என்ன விதமான பார்வை இருந்தது என்பதுதான் நம் முன்னேற்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்வி மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தையிலே அவர்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லை. பொதுவான வார்த்தையை இது தரவில்லை. பண்பாட்டு அடிப்படையிலே இந்த வார்த்தையை ஒரு ஒருங்கிணைப்பு தரவில்லை. நேரடியாக அடையாளப்படுத்துவதற்கான ஒரு அடையாளத்தை இது தரவில்லை. முழுக்க முழுக்க சட்டப்பூர்வமான அடையாளத்தை மட்டுமே இது தந்திருக்கிறது என்ற காரணத்தினால் அவர்கள் இந்த வார்த்தையின் மீது ஒரு அதிருப்தியோடு இருந்தார்கள். மீண்டும் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் ஆதி திராவிடர்கள் என்று அழைக்க வேண்டும் சொன்னார். எம்.சி. ராஜா அவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் அம்பேத்கர் அரசியல் உரிமைகள் தான் மிக முக்கியமான தேவை என்கின்ற காரணத்தினால்தான் ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் என்கின்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று முன்மொழிந்தார். அந்த முன்மொழியை எல்லா தலைவரும் ஏற்றுக்கொண்டு ரெட்டமலை சீனிவாசன், எம்.சி. ராஜா உள்ளிட்ட சிவராஜ் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய அமைப்புகளை எல்லாம் இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் என்கின்ற அமைப்பில் இணைத்து இந்தியா முழுவதும் தேர்தல்களை சந்தித்தார்கள். இப்போது நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி, இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் என்கின்ற வார்த்தையை எப்படி நாம் தமிழ்படுத்துவது? இது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். ஏன்னா முகநூலில் இருக்கிறவங்க ஷெட்யூல் இனம் என்று எழுதுகிறார்கள், ஷெட்யூல்டு காஸ்ட், அது ஷெட்யூல்டு பட்டியல் சாதியினர் என்று எழுதுகிறார்கள், பட்டியல் இனம் என்று எழுதுகிறார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாம் தவறான மொழிபெயர்ப்பு. தொடர்ந்து தலித் மக்களுக்கான உரிமைகளை முன்னெடுக்கின்ற எல்லா இடத்திலேயும் மொழிபெயர்ப்புகள் தவறாக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த தவறுகள் திட்டமிடப்பட்டு நடக்கின்றன அல்லது திட்டமிடப்படாலும் எதேச்சையாகவும்
கவனக்குறைவாகவும் நடக்கின்றன. எனவே இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் என்கின்ற அந்த வார்த்தைக்கு பட்டியல் இனம் என்பதும் பட்டியல் சாதிகள் என்பதும் தவறு. அதனால்தான் தமிழகத்தில் இருந்த தலைவர்கள் அன்றைக்கு இந்த வார்த்தைக்கு நேரடியான தம் மொழிபெயர்ப்பை பயன்படுத்துவதை தவிர்த்தார்கள். நீங்கள் 1980 வரையில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் நடத்திய அன்றைக்கு தலைவர்கள் நடத்திய பத்திரிகையை பார்த்தால் ஷெட்யூல்டு காஸ்ட் என்கின்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள், அல்லது ஷெட்யூல்டு மக்கள் என்கின்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அவர்களுக்கும் இந்த மொழிபெயர்ப்பின் மீது முழுமையான நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் சட்டம் ஒரு விரிவான பார்வையை தருகிறது. நாம் ஒரே ஒற்றை சொல்லிலே அந்த பார்வையை அடைப்பதற்கு நாம் முயல்கின்றோம். இதனால்தான் இன்றைக்கு பண்பாட்டு அடிப்படையிலேயும் அரசியல் அடிப்படையிலும் தலித் என்கின்ற வார்த்தையை மேலோங்கிய பிறகு, உலக அளவிலே அந்த வார்த்தை பிரபலமான பிறகுதான் இப்பொழுது பாஜக அரசாங்கம் தலித் என்கின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று அது சொல்வதற்கும் அதுதான் காரணம். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட பொருளிலே இந்த மக்களை அடக்கக்கூடாது, இந்த மக்கள் அந்த குறிப்பிட்ட பொருளின் மூலமாக, குறிப்பிட்ட அடையாளத்தின் மூலமாக திரளக்கூடாது என்று அவர்கள் நினைக்கின்ற காரணத்தினால்தான். ஆகவே முகநூல் நண்பர்களுக்கு நான் விடுக்கின்ற வேண்டுகோள், இதை பற்றின புரிதலை விரிவாக நீங்கள் ஆராயுங்கள். ஷெட்யூல்டு காஸ்ட் என்பதும் ஷெட்யூல்டு ட்ரைப் என்பதும் ஒரு விரிந்த பொருளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் பயன்படுத்துகின்ற ஷெட்யூல்டு இனம் என்பது தவறு, ஷெட்யூல்டு பட்டியல் இனம் என்பது தவறு, பட்டியல் சாதிகள் என்பதும் தவறு. நீங்கள் எஸ்சி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அது குறிப்பிட்ட ஒரு அரசு சொல்லாக மட்டுமே அடங்கிவிடும் என்கின்ற காரணத்தினால்தான் ஒரு விரிவான பொருளுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அம்பேத்கர் அதனால்தான் ஒரு பண்பாட்டு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் பௌத்தர்கள் என்கின்ற அடையாளத்திற்குள் அவர் போனார். அது ஒரு தனி கதை. இப்போ இதற்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி, அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை எழுதிய பொழுது இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் என்கின்ற பதத்தை அவர் எவ்வாறு கையாண்டார், அவர் எவ்வாறு அதை மாற்றியமைக்க முயன்றார் என்பதை நாம் அடுத்த நேரலையிலே பார்ப்போம். இப்பொழுது இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் என்கின்ற வார்த்தைக்கு மட்டும் உங்களுக்கான பொருள் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த பொருள் அரசியல் பொருளில் விரிவாக இருக்கிறது. ஒரு ஒற்றை வார்த்தையில் அந்த பொருளை நீங்கள் அடக்க முடியாது. உங்களுக்கு ஒரு வார்த்தை பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் இந்த வார்த்தையை நீங்கள் தவறாகவும் பயன்படுத்தக்கூடாது என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இந்த நேரலையை நான் நிறைவு செய்கின்றேன். ஷெட்யூல்டு காஸ்ட் என்பதற்கு நேரடியான பொருள் மொழிபெயர்ப்புகள் தவறு. அதை நேரடியாக கூட ஷெட்யூல்டு காஸ்ட் என்பது நீங்கள் பயன்படுத்தினால் கூட அது தவறில்லை என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.